அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இந்நேரம் எப்படிதான் தடுக்குதோ, அதுவும் இந்த ராமிலே விழுகிற மாதிரி இருக்கு. இனிமேலாம் ரொம்ப ஸ்டெடியா இருக்கணும். இப்படி விழவே கூடாது. அதான் விழுந்துட்டியே. என்ன ராம்? ஒண்ணே இல்ல. சரிமா, அப்படியே மெதுவா. இதோ. என்ன 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 சிரிக்கிற? ஒண்ணே இல்ல. சரி, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோ. கிளம்புறேங்கிற, ஆனா போக மனசு இல்ல. என்ன பண்ணலாம்? ராம், என்ன யோசிக்கிற? நான் ஒன்னும் யோசிக்கலாமா? சரி, நான் வாரேன். ஏய், அங்க பாத்து போ. ஏய் சிவானி, போச்சா? ஐயோ ராம். அதுக்குதான் அங்க பாத்து போன்னு சொன்னேன். நீ என்ன பாத்துட்டே போனேனா? இங்க பாரு. ஐயோ, ட்ரெஸ் எல்லாம் கொட்டிட்டியா? என்ன இது? கஷாயம் எங்க அப்பா போட்டு கொண்டு வந்தது. அதை ஏன் குடிக்காம அப்படியே வச்சிருக்க? பாரு, உன்னாலதான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப கேளு. கண்ணா அந்த பக்கம் வச்சுட்டு நடக்கணும். கண்ணு ரெண்டையும் ஏன் மேல வச்சா எல்லாம் புரியும். புரியாத மாதிரியே ஆன்னு கேக்குறது. ஏய், எங்க அப்பாவோட வேஷ்டி சட்டை இருக்கு, மாத்திக்கிறியா? வேஷ்டி சட்டையா? எடுத்துறவா? எனக்கு வேஷ்டி எல்லாம் கட்ட தெரியாது. ஓ சரி, ஓகே. என்னோட ஃபேன் சட்டை ட்ரை பண்றியா? ஓகேனா ட்ரை பண்ணு, வேண்டானா விட்டுரு. ஏன் முறைக்கிற? எனக்கு எதுவுமே வேணாம். நான் இப்படியே கிளம்புறேன். ஏய் சிவானி, இரு ஒரு நிமிஷம். அப்பா, அப்பாவ ட்ரெஸ் எல்லாம் கரையாயிடுச்சு. இப்படியே நீ எப்படி போவ? ஒரு அப்பாவை ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன். பா. ஐயோ, வாங்கிட்டா. வேண்டாம் வேண்டாம். லைட் கலர் ட்ரெஸ் வேற. இந்த கரையோட நீ போக முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. டேய் மவனே, என்னடா? போ, அப்பாட்ட சொல்லு, நான் என்னோட ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வரேன். சரி. டேய். அப்பா, இதோ வரேன்ப்பா. சுபா, சுபா, ஏடி கழுத, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னம்மா? என்னடி, என்ன அழுகுற? வேற நான் என்ன பண்ண சொல்ற? திரு ஊர்ல இருந்து வந்துட்டாண்டி. வா, வந்து என்ன ஏதுன்னு பேசு. பேசா? அம்மா, இப்படியே என்ன சொல்லிதான் நான் இப்ப இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். போமா பேசாம. ஏடி சுபா, நிறுத்துமா. ஏண்டி இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? அதான் மாமா நேத்து தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. திருமச்சானுக்கு வேற பொண்ணு பார்த்தாச்சு, 3 மாசத்துல கல்யாணம்னு. அவனுங்க தானடி சொன்னானுங்க. திரு சொன்னானா? நீ வா, திரு கிட்ட வந்து பேசலாம். லூஸ் மாதிரி பேசாத. மாமா சொல்றதான் திரு மச்சான் கேட்பாங்க. நீதான் தேவையில்லாம இந்த வீட்டு மருமகன் என்ன சொல்லி நான் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு நீதான் காரணம். போமா போ. இன்னும் கொஞ்ச நேரம் நிம்மதியா விடு. சுபா, போமா, பேசாத. அடியே, அழாதடி. வாடி, அம்மா திரு கிட்ட பேசுறேன். லூஸ் மாதிரி பண்ணாம போயிடு. திரு மச்சான் பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல. இந்த மாமாங்க 2 பேரோட முடிவு. போமா, முத என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. சரிடி, வெளிய ஹால்ல வந்தா உட்காரு. எதுக்கு? திருமச்சான் மூஞ்ச பார்க்கவா? என்னால அவர் முகத்தை பார்த்தா அழுகதான் வரும். தேவையில்லாம எல்லார் முன்னாடி நான் அசிங்கப்படல. நீ முத கிளம்பு, இந்த இடத்தை விட்டு கிளம்பு. அடியே, கிளம்புமா. சரிடி. எல்லாம் என்னாலதான். என் பொண்ணுக்கு பேசி பேசி ஆசையை காட்டி இப்ப இப்படி கஷ்டப்படுறா. என் அண்ணன்களும் 2 பேரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல, இப்படி என் மக அழுதுகிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே மனசுல நினைச்சதுதான். இனி என் அண்ணன்க கிட்டயோ திரு கிட்டயோ யார்கிட்ட பேசிய எந்த பிரயோஜனமும் இல்ல. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இனி கண்டிப்பா மாத்த மாட்டாங்க. வேற வழியே இல்ல. நம்ம நினைச்ச மாதிரி செஞ்சிட வேண்டிதான். இதையும் நான் இப்ப விட்டுட்டேன். என் பொண்ணு காலம் போற அப்படி உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பா. நான் செஞ்ச தப்பு நானே சரி பண்றேன். அண்ணே, எனக்கு வேற வழி தெரியல. நான் இதையும் செய்யலனா என் பொண்ணு கஷ்டப்படுவானே. அப்பா அம்மா இல்லாத காலத்துல இருந்து என்ன 2 பேரும் நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. ஆனாலும் தப்பு நான் மன்னிச்சிருனே. வேற வழி எனக்கு தெரியல. ஏன்னா என் பொண்ணு உன் வீட்டு மருமகளா ஆகணும். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியல. அப்பா, நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்குமா? அப்பா, நீ கடைக்கு
சிவானி டேய் மவனே எப்படி எப்படிப்பா உடனே போய் சேலை வாங்கிட்டு வந்த டேய் இது உங்க அம்மா சேலைடா அம்மா சேலையா ஆமாண்டா மா சிவானி அப்பா உனக்கு பிடிச்சிருக்காமா பிடிக்கலன்னா சொல்லு அப்பா கடையில போய் சுடி ஏதாவது வாங்கிட்டு வரேன் இல்ல இல்ல இல்லப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு இதே இருக்கட்டும் சரிம்மா டேய் டேய் என்னடா ஏன் இப்படி பாக்குற பா அம்மா சேலையா இது ஆமாண்டா பாத்தியா அப்பா எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன்னு இப்ப பாரு ஏன் மருமகளுக்கு ஆயிக்கிடுச்சு மருமகளுக்கா சரிதான் என்ன ராம் ஏன் அப்படி பாக்குற ஒண்ணு இல்லம்மா டேய் ராம் அப்பா சிவானி அந்த புடவையில பாக்க அப்படியே என் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குடா உங்க அம்மாவா ஆமாண்டா அப்பாப்பா பொய் சொல்லாத உங்க அம்மா காலத்துலலாம் இந்த மாதிரி புடவை கிடையாது டேய் டேய் யார் சொன்னா எல்லாமே முந்தி உள்ள டிசைன் தான் இப்ப திரும்பவும் லேட்டஸ்ட்னு அப்படியே வருது சரிடா சரி நீ சொல்லு என் அம்மா போட்டோவை பாத்துருக்கேல என் அம்மா இப்படிதானே இருப்பாங்க அப்பா உண்மைதாமா அப்பா என்னடா மவனே இப்ப நீ என்ன சொல்ல வர இப்ப சிவானிய பார்க்க வயசான பாட்டி மாதிரி இருக்கா அப்படித்தானே வயசான பாட்டியா டேய் அப்படி சொல்லலடா பொய் சொல்லாத சிவானிய பார்த்ததும் உனக்கு உங்க அம்மா ஃபீல் வருதுனா சொல்லுப்பா பாட்டி மாதிரி இருக்காளா ராம் டேய் அப்பா நம்ம என்ன சொன்னாலும் கோபப்படுறாளான்னு பாருங்கனே ஆமாண்டா இத பார்க்கதான் எங்க அம்மா மாதிரி தோணுது என் அம்மாவும் இப்படிதான் ஒரே ரியாக்ஷன் தான் கோபப்படுறாங்களா சந்தோஷப்படுறாங்களா ஒண்ணுமே தெரியாது அப்பா என்ன பத்தி பெருமையா பேசுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா இது கூடமா இன்னும் தெரியல அப்பனா அப்பா சிவானி கிண்டல் எல்லாம் பண்ணலமா ராமோட அம்மா போனதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் தனி மரமா இருக்கோம் இன்னைக்கு அதுல ஒரு அழகா ஒரு பூ பூத்திருக்கா அந்த ஒரு சந்தோஷம் அப்படியே கிண்டல் கேலி நக்கல்லாம் சரி சரி வா வா பேசிக்கிட்டே இருக்க வேணாம் வா சாப்பிடலாம் சாப்பாடா ஐயோ அப்பா டைம் ஆயிடுச்சு நான் ஆபீஸ் கிளம்புறேன் ஆபீஸ்கா உனக்கு லீவு சொல்லிட்டேனேமா லீவு சொல்லிட்டீங்களா அப்பா என்ன சொல்றீங்க அப்பவே என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சிவானிக்கு இன்னைக்கு ஒன் டே லீவுடா நாளைக்கு தான் வருவான்னு சொல்லிட்டேன் ஐயோ அப்பா எதுக்கு இப்படி சொன்னீங்க மா இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு வந்திருக்க இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட இருமா விருப்பம் இருந்தா இரு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் கண்டிப்பா இருப்பாப்பா ஏன்பா நம்ம வீட்டுக்கு சும்மா வந்ததுக்கே நீ இவ்வளவு சந்தோஷப்படுற உனக்கு மருமகளா வந்தா கண்டிப்பா வருவாப்பா உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் சிவானிக்கு என்ன பிடிக்கும் இங்க இருக்கிறேன்னு சிவானி சொல்லிட்டா கண்டிப்பா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு ஆபீஸ் கிளம்பிட்டா நான் வேஸ்ட் பார்க்கலாம் என்ன சொல்லுவா சிவானி என்னமா அப்பா அது வந்து உனக்கு விருப்பம் இருந்தாதான் இல்லைன்னா சொல்லு நானே உன்னை ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுறேன் இங்க இருக்கேன்பா ஈவினிங் கிளம்பி போறேன் ரொம்ப சந்தோஷமா சரி வா சாப்பிடலாம் அப்பா சாப்பிட எதுவும் வைக்கலன்னு சொன்னீங்க வாமா இனிமேல் போய் சமைக்கலாம் சரிப்பா நீங்க எல்லாம் உட்காருங்க நான் சமைச்சு தரேன் எங்க வீட்டுக்கு வந்த ஸ்பெஷல் நீ இன்னைக்கு அதனால நான் தான் சமைச்சு கொடுப்பேன் ஐயோ அப்பா நான் பாக்குறேன் பா என்னடா இல்ல இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடுறேனே டேய் சமைக்கிறதுக்கு சரின்னு சொல்லுப்பா டேய் பிறகு ஏன் சமையல அவ எப்ப சாப்பிட்டு பாக்குறது அத சாப்பிட்டு பாக்கணும்னு அவசியமா நான் நல்லா சாப்பிடுறதாப்பா அவசியம் டேய் மவனே யோ அப்பா புரிஞ்சுக்கோயா நோ நோ இன்னைக்கு நான் தான் சமைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுறீங்க முடிவு எடுத்துட்டியா சிவானி சொல்லு ராம் நாம ரெண்டு பேரும் ஓடி போலாம் ராம் டேய் டேய் மவனே பெத்த அப்பா எனக்கே என்னடா பேசுற ஏன்பா என்னாச்சு அம்மா எதுக்கு இவ்வளவு பெரிய ஷாக்கு ராம் என்ன சொல்ற நீ அதானே அழிவே கிடையாது விடுமா நீ எதுவும் நினைச்சுக்காத ஓடியெல்லாம் போக வேண்டாம் உனக்கு ஓகேன்னா சொல்லு ஊரைய கூட்டி ரெண்டு பேத்துக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் யோ யோ என்னையா நடக்குது என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறியா யோ அப்பா ஏயா நீ வேற ஓ சாப்பாடு சாப்பிடறதுக்கு ரெண்டு பேரும் ஓடி போய் ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு சொல்ல வந்தேன் ஓ சாரிடா மவனே நாங்க ரெண்டு பேருமே தப்பா நினைச்சுக்கிட்டோம் என்னமா சிவானி அப்பா என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறீங்க அது எப்பவுமே அப்படித்தாமா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஆமா ரொம்ப வருஷமா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு படாத பாடுபடுறேன் அப்பா ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த மாதிரி பேசுறத கேட்டு சிரிச்சு ஏன்பா
இந்த மாதிரி என்னையும் ஒரு ஃப்ரெண்டா சேர்த்துக்குவீங்களா? ஓ, நான் சேர்த்துக்கிறேன். ஏன்? இந்த கூட்டுல நாங்க 2 பேர் மட்டும்தாம்மா இருந்தோம். இப்போ புது வரவா நீயும் வந்திருக்க. இதுவும் உன் கூடுதான். ஓகேவா? நம்ம 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா? அப்பா பொண்ணா, அப்பா மகனா, மாமனார் மருமகளா? இல்லம்மா, இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். சரிப்பா. ஏய், சரியா? அப்பா, இனி எப்ப வேணாலும் நான் இந்த வீட்டுக்கு வரலாம்ல? வரலாம்டா கண்ணு. சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, இல்லாட்டி நார்மலா இருந்தாலும் சரி. இல்லப்பா, அப்படி எப்ப வேணாலும் வான்னு சொல்றேன். மவனே. அப்பா, நார்மலா நம்பிட்டேன்டா. சரி, ஒரு ½ hour. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அப்பா சமைச்சு தரேன். எனக்கா? சிவானி, பிரியாணி கேளு. டோய். இல்லப்பா, பிரியாணி தான் நீ நல்லா சமைப்ப. சூப்பரா சமைப்பப்பா. இன்னைக்கு சிவானிக்கு பிடிச்சது. நீ பேசாம இருக்கணும். நீ சொல்லுமா. அப்பா, உங்களுக்கு எல்லாம் சமைக்க தெரியுமா? நீ என்ன வேணும்னு சொல்லு, அப்பா அடுத்த ½ hour சமைச்சு கொடுக்குறேன். அப்பா, எனக்கு புளிக்குழம்பு வச்சு தரீங்களா? புளிக்குழம்பா? நமக்கு பிடிக்காத குழம்பே. ஐயோ ராம், இன்னைக்கு நீ பட்னி தாண்டா. டேய், இப்பதானே கஞ்சி குடிச்ச, வாய மூடா. முடிக்கிட்டேன். புளிக்குழம்பா ரொம்ப பிடிக்குமா? ஆமாப்பா, எங்க அம்மா முந்தி வச்சு கொடுப்பாங்க. சோறாக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சு, வட்டல்ல சுட சுட சோறாளி போட்டு கொஞ்சமா குழம்பு ஊத்தி அதுல ஒரு 2-3 சொட்டு நெய் ஊத்தி சுட சுட பிணைஞ்சி ஊட்டி விடுவாங்கப்பா. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அம்மா போனதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. உங்களுக்கு சொல்லிட்டேல, அப்பா அசத்திடுறேன். சரிங்கப்பா. அடடா, புளிக்குழம்புனாலேவா புலி விரட்டுற மாதிரி ஓட்டமால ஓடுவேன். ஆனா சிவானி சொல்ற அழகா பார்த்தா யாரா நீ, உன்னை சாப்பிடணும் போல தோணுதே. டேய் மவனே, மதியத்துக்கும் உனக்கு கஞ்சிதான். ஏதாவது நினைச்சு ஆசைப்பட்டுட்டு இருக்காத. அப்பா, காய்ச்சல்லாம் அப்பவே போச்சுப்பா. என்னடா, காலையில எழுந்திருக்க கூட முடியாம படுத்திருந்த, என்ன மறந்துட்டியா? அது அப்போப்பா. டேய், எனக்கு சேர்த்து சமைச்சு கொடுப்பா. இனி காய்ச்சல் வருங்கிற. சரிடா, உட்காந்துருங்க. டேய் மவனே. அப்பா, நம்ம ஆல்பம்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து சிவானி கிட்ட காமி. சரிங்கப்பா. மா, பாத்துக்கிட்டு உனக்கு நேரம் போகும். அப்பா சமைச்சதும் கூப்பிடுறேன். சரிங்கப்பா. அப்பா, சொல்லுமா. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா. சரிப்பா. சரி, சிவானி நீ வா. ஆல்பம் பாக்க. இதுக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. ஒவ்வொரு நாளும் போக போக அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா போகும். இப்ப உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நாம ஊருக்கு போய் ஆகணும். போய் செல்வத்திட்ட என்னன்னு பேசலாம். ஊருக்கு இன்னைக்கு நைட்டு கிளம்பணும்னா காலையில போயிடலாம். ஆனா அம்மாட்ட என்ன சொல்றது? அம்மாட்ட இந்த மாதிரின்னு சொன்னா கண்டிப்பா வேண்டான்றுவாங்க. அம்மா ரொம்ப பயப்படுவாங்க, என்னமோ ஏதோன்னு. அதனால யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். பாசுட்ட கூட சொல்ல வேண்டாம். செல்வனாலே அவ கோபப்படுவா. எல்லாத்தையும் மீறி நான் இதை பண்றேனா? எனக்கு என் அப்பா முக்கியம். என் அப்பா வேணும். நான் படிச்சு நல்ல வேலைக்கு போய் எங்க அப்பாவை நான் நல்லா பாத்துக்கணும். அதுக்காகவாது எங்க அப்பா வேணும். அப்பா, நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா. கிளம்பிடலாம், அதான் நல்லது. அம்மாட்ட சொல்லிட்டு. அம்மாட்ட. காயு, இங்கதான் இருக்கியா? மா, அப்பாக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? சாப்பிட்டாங்களாமா? இல்லடி, ஜூஸ் தான் குடுக்க சொன்னாங்க. 2 மடக்கு தான் குடிச்சாரு, அதுக்கு மேல வேண்டான்ட்டாரு. காயு, அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இப்படியே இருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாம் சரியா போகும். இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறேன். காயு, என்னடி சொல்ற? ஊருக்கு போறியா? நீயும் இல்லாட்டி அம்மாக்கு ஒரு மாதிரி ஆயிடும்டி. பயப்படாத, தைரியமா இருமா. உன்னோட தைரியம் தான் பாப்பாவையும் தம்பியும் நல்லா பாத்துக்கோ. நான் சும்மா ஊருக்கு போலாமா? அப்பா ஆபரேஷனுக்கு பணம் பெறட்டதா. காயு, பணம் பெறட்டவா? ஊர்ல போய் எப்படி? அது வந்துமா, நம்ம சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க ஒரு நாதி கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதுல இருந்து இங்க வந்து கூட பாக்கல. ஆனா நீ ஊருக்கு போய் என்னடி? அம்மா அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அப்பாக்கு இப்படி முடியலன்னு சொன்னேனா, அவங்க எல்லாம் ஊருக்கு வா, நாங்க பாத்துக்கறோம்னு சொன்னாங்க. என்னடி சொல்ற? 15 லட்சம்டி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்கம்மா. இந்த மாதிரி மேம் சாட்டலாம் இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா செய்வாங்கம்மா. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைக்கிறியா நீ? தெரியலம்மா, என் சூழ்நிலைய பார்த்துட்டு சொல்றேன். அப்பா ஆபரேஷனுக்கு என்னால வர முடியலனாலும் அப்பா நீ என்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டே இரு. காயு, இந்த நிலைமையில நீ இங்கே இருந்தா அப்பாவை நம்ம பார்க்க முடியாது.
சொல்லு. அவங்கள உதவி செஞ்சா செய்யட்டும். ஆனா யார் என்ன உதவி செய்யறாங்களோ அதை எல்லாத்தையும் எழுதி வைடி. நம்ம ஒரு நிலைமைக்கு வரும்போது அதெல்லாம் கண்டிப்பா திருப்பி செஞ்சிடலாம். சரிம்மா, நான் வாசுக்கு இப்ப போன் பண்ணி சொல்லி நானும் வாசுவ நைட்டு கிளம்புறோமா. சரிடி. சரி நீ போமா, நான் வாசுட்ட பேசிக்கிறேன். காயோ. என்னம்மா? அம்மாக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடங்குதுடி. ஊருக்கு நீ கண்டிப்பா போணுமா? வேற வழி இல்லம்மா, அப்பாவை காப்பாத்த. காயத்ரி. கண்டிப்பா போணுமா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். சரிடி, நான் போய் உங்க அப்பாட்ட இதை சொல்றேன். நீ சீக்கிரம் வா, அவரை பார்த்து பேச. சரிம்மா, சீக்கிரம் வாடி. எதுவும் நினைக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. முத வாசுக்கு போன் பண்ணி கிளம்ப சொல்லுவோம். நைட்டே பஸ் ஏறினாதான் காலையில ஊருக்கு போக முடியும். நாளைக்கு அப்பா ஆபரேஷனுக்கு என்ன ஏதுன்னு பாக்குறேன். சிஸ்டர், ஒரு கால் பண்ணணும், பேசிக்கலாமா? பேசிக்கோங்க சிஸ். தேங்க்ஸ் சிஸ்டர். கரெக்ட், இதான் வாசு நம்பர். காயு சொல்லுடி, அப்பா எப்படி இருக்காங்க? அப்படியே தாண்டி இருக்காங்க. வாசு, இன்னைக்கு நைட் நம்ம ஊருக்கு கிளம்பலாம். ஊருக்கா? என்னடி சொல்ற? நேத்து தானே வந்தோம். ஆமாண்டி. இப்ப என்ன அவசரம்? அப்பாக்கு ஆபரேஷன் முடியட்டும், அப்புறம் போய்க்கலாம். இல்லடி, நாம கிளம்பலாம். அம்மா அப்பாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னடி பேசுற? ஆபரேஷனுக்கு பணம் தேவைன்னு சொன்ன. அது வாசு, அம்மாவோட சொந்தக்காரங்க வந்தாங்கடி. பணத்தை அவங்க ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காங்க. காயு, அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டி. ஆமா வாசு, அதான் நம்ம காலேஜ் போயிட்டு அப்பா ஆபரேஷன் அப்ப இங்க வரலாம்னு நினைச்சேன். கிளம்புடி, போலாம். ஓ ஆமாண்டி, ஆபரேஷனோட இங்க வந்தா அப்புறம் அப்பாவை பார்த்துட்டு கூட ஒரு வாரம் கூட இங்க இருந்துக்கலாம். சரிடி, நான் எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். ஓகேடி, வச்சிடுறேன். வாசு, சாரிடி, உன்கிட்ட இத்தனை நாள் வரைக்கும் எந்த பொய்யும் சொன்னதில்ல, எதையும் மறைச்சதில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை மறைக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியலடி. உன்கிட்ட சொன்னா செல்வங்கிற காரணத்துக்காக நீ கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்லுவ. எனக்கு எங்க அப்பா முக்கியம்டி. அப்பாவை காப்பாத்த எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. சாரிடி. ராம், ஆல்பத்தை ஓபன் பண்ணு. பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு. இதோ வெயிட் வெயிட் வெயிட். டன் டன் டன். ஹே ராம், இவங்க தான் உங்க அம்மாவா? ராம், ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமால. ராம், நீ அப்படியே உங்க அம்மா மாதிரி. அப்படியா? ராம் ராம், இங்க பாரு. அப்பா சின்ன வயசுல இதை விட ஹேண்ட்ஸமா இருக்காங்கல்ல? இரு இரு, அடுத்த பக்கத்தை எடுக்கிறேன். வெயிட் வெயிட், நான் பாத்துக்கிறேன். சரிதான், பாரு. ராம், இந்த ஆல்பம் போட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? எத்தனை வருஷம்னா எனக்கு 25 வயசு. அப்பா அம்மா கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன்னு அப்பா சொன்னாரு. அப்பனா இது 27 வருஷம் இருக்கும். 27 வருஷமா? ராம், பார்க்க அப்படி தெரியவே இல்ல. நேத்து எடுத்த போட்டோ மாதிரி இருக்கு. அம்மாவோட நினைவா இருக்கிறது இந்த ஒண்ணு மட்டும்தாமா. அதனால இந்த போட்டோவை அப்பப்போ புதுசாக்கிக்கிட்டே தான் இருப்போம். அது மட்டும் இல்ல, டைம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் அப்பாவும் இதைத்தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இந்த ஆல்பத்தை எடுத்துட்டாலே அது ஒரு சந்தோஷம். அன்னைக்கு ஃபுல்லா ஹாப்பியா இருக்கலாம். என்னம்மா? ஒன்னும் இல்ல ராம். அடுத்த பக்கத்தை பார்க்கலாமா? ராம், இங்க பாரு. ஐயோ, உன்னோட அம்மா ரொம்ப கியூட். எவ்வளவு அழகா இருக்காங்க. மிந்தி தானே ராம் இந்த மாதிரி போட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அழகா இருக்கு ராம். ராம், இவங்க என்னோட அம்மாவோட அப்பா அம்மா. ஓ, ராம், நீ இல்லையா? என்னம்மா? நீ இல்ல ராம். ஓ, நானா? நான் விளையாட போயிட்டேன். விளையாட போனியா? மண்டபத்துல ஒரே கூட்டமும் கும்பலுமா இருந்ததா, நமக்கு தான் கிரவுண்டுனாலே அலர்ஜி ஆச்சே. அதனால ஃப்ரீயா இருக்கலான்னு மண்டபத்துக்கு வெளியே போய் விளையாட போயிட்டேன். ஓஹோ. ஏ ராம், இப்படி பண்ண ஒரு போட்டோனால உங்க அப்பா அம்மா கூட நின்றுக்கலாம்ல. ஆமாமா, மிஸ் பண்ணிட்டேன். ராம். என்ன இது கேள்வி? ராம், நான் எங்க அப்பா அம்மா கல்யாண ஆல்பம் பார்த்து மீதி சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? என்ன பண்ணுவ? சிரிக்க கூடாது. சிரிக்க கூடாதா? சரி, ஓகே, சொல்லு.
ராம், இப்படிதான் அப்பா அம்மா கல்யாண ஆல்பம் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்போமா, அப்போ நான் இன்னும் மட்டும் இந்த போட்டோல வச்சுக்கல ஏமா அப்படின்னு சொல்லி கேட்டு அழுவேனா. அழுவியா? சின்ன பிள்ளைல ராம். ஓ. அம்மா இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்லுவாங்க, எங்க கல்யாண ஆல்பத்துல நீ இல்லை நிறைய நாள் அழுதுருக்கடின்னு. சிவானி, ஐயோ நீ எல்லாத்த விட மிஞ்சிட்டியே. ராம், அது சின்ன பிள்ளைல. சரிதான், அதுக்காக அப்பா அம்மா கல்யாண ஆல்பத்துல நாம. ஏய் ராம், எல்லா சின்ன பிள்ளைகளும் அப்பா அம்மா கல்யாண ஆல்பத்தை பார்த்து இதுல நாங்க எங்க இருக்கோம்னு கேட்டுப்பாங்க. ஏய், அதெல்லாம் உன்ன மாதிரி அறிவாளி மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. உண்மைதான், அதத்தான் நான் சொல்றேன். என்ன மாதிரி அறிவாளி நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பா இதே மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகே ஓகே, பெருமைய நீயே வச்சுக்கோ. ஏன் ராம், நீலாம் இப்படி கேட்டது இல்லையா? ஐய, நாங்களாம் மகா மேதாவி, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வராது. ஏய், உன்கிட்ட கேட்டா நீ இப்படிதான் சொல்லுவ. ஆ. இரு இரு, இப்பவே அப்பாவை கூப்பிடுறேன். ஏய், அவர் வேலை பார்க்கறாரு, பார்க்கட்டும். இருக்கட்டும். அப்பா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கனே. ஏய், கூப்பிடாதமா, வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படிதான் கூப்பிடுவேன். ஏய் சிவானி. அப்பா. ஏய், என்ன 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 பதற? அப்பனா நீ என்ன விட மோசமா கேள்வி கேட்டிருக்க. அப்படிலாம் இல்லையே. ராம், பொய் சொல்லாத. இல்லம்மா, நான் தான் சொன்னேன்ல, மகா மேதாவி. என்னது, நம்ம வீட்ல மேதாவியா? யாரது? பா, வந்துட்டியா? வந்துட்டேன்டா. சிவானி, என்னம்மா கூப்பிட்ட? அப்பா, எனக்கு ஒரு டவுட். கேளுமா. அப்போ சொல்லாதப்போ. சொல்லாதப்போ. என்னடா சொல்ல வேண்டாங்கற? ஏ ராம், கேடித்தனம் பண்றியா? இல்லம்மா. அப்பனா அந்த பக்கம் திரும்பாத, என்ன பாத்துக்கிட்டே இருக்கணும். சிவானி. கேட்டுச்சா? என்ன மட்டும் பாரு, அப்பாவை பார்க்க கூடாது. ஓகே ஓகே, பாக்குறேன். அப்பா, நீங்க சொல்லுங்க, உங்களோட கல்யாண ஆல்பத்தை பார்த்து சின்ன பிள்ளைல ராம் என்ன சொல்லுவான்? அவனா கதை கதையா சொல்லுவானே. கதையாவா? அப்போ ராம், திரும்பாத. அதான் உன்னை பார்க்க சொன்னே, பார்த்துட்டு இருக்கேன். அப்பா, நீங்க சொல்லுங்க, என்ன கதையா சொல்லுவான்? ஐயோ, அத சொல்லலாமா? ஒரு நாள் முழுக்க உட்காந்து இங்க பாரு, ஒரு நாள் கல்யாண ஆல்பத்தை உட்காந்து நானும் இவனும் பார்த்துட்டு இருந்தோம். அப்பா பார்த்தா திடீர்னு அழுக. அழுதானா? எதுக்குப்பா? சொல்லாதப்பா. அப்பா சொல்லுங்க, எதுக்கு அழுதான்? பாப்பா சொல்லாத. ஏய், எனக்கு தெரியும், நீங்களும் அம்மாவை மட்டும் இருக்கீங்க, நான் எங்கன்னு கேட்டுதானே அழுத. அப்படி கேட்டு அழுத கூட சமாளிச்சிருக்கலாமே. சமாளிச்சிருக்கலாமா? அப்பனா என்ன சொல்லி பாழுதான்? அது ஏமா கேக்குற? ஒரு போட்டோல பாரு, நானும் இவனோட அம்மாவும் ஜூஸ் குடிச்சிட்டு இருப்போம். அதுவும் ஒரே ஸ்டால. ஆமா, கேட்டுக்கோ. சரிப்பா, அதுல என்ன சொன்னா? இந்த ஜூஸை எனக்கு கொடுக்காம நீங்க 2 பேர் மட்டும் எதுக்கு குடிச்சீங்கன்னு உட்காந்து அழுதான். ஐயோ, சமாதானப்படுத்தாங்கல்ல. நொந்துட்டேமா. அந்த ஒரு ஜூஸை நான் குடிச்சதுக்கு இவனுக்கு ஒரு 100-150 வாங்கி கொடுத்திருப்பேன். அப்பா நிஜமாவா? ஆமாமா. அப்பா, அதெல்லாம் அறியாத வயசு. அந்த அறிஞ்ச வயசுலயே இந்த வேலை தான் பார்த்தான். என்ன மட்டும் எங்கேயோ விளையாட பத்தி விட்டு நீயும் அம்மா மட்டும் சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கேன்னு கேட்டான். சிவானி, நீ என்ன கேள்வி கேட்டியோ அதேதான் நானும் கேட்டிருக்கேன். இது எல்லாருமே பொதுவா கேக்குறதுதான். எல்லாம் கேக்குறதா ராம், ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்னியே. என்ன? அந்த மேதாவி. ஐயோ அப்பா, டைமிங் பார்த்து ஆப்பு வைக்கிறா. விடுடா, இவ்வளவு நாள் நாம 2 பேரா கலாச்சிக்கிட்டோம், இப்ப நம்ம கூட இன்னொரு நாள் சேர்ந்தாச்சு. மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற. உர்றா அப்படித்தான். அப்பா, உங்க கல்யாண ஆல்பம் சூப்பரா இருக்கு, அம்மாவும் ரொம்ப கியூட்டா இருக்காங்க. ஆமாமா கண்ணு, அவ மட்டும் வீட்டுல இருந்தா வீடு கலக்கட்டும். சும்மா கலன்னு எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ எனர்ஜியா இருப்பா. சிவானி, போதும். அப்பா இதுக்கு மேல பேசினா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேச்ச மாத்திரு. ஓ அப்படியா? சரி ராம். அப்புறம் நானும். சொல்லுமா. சரி, ராமோட குழந்தை போட்டோலாம் இல்லையா? அதுக்கு என்ன, நிறைய இருக்கு. எடுங்கப்பா பார்க்கலாம். என்னது, ஏன் போட்டோவா? ஆமா ராம். டேய் மவனே, உன்னோட ஆல்பத்தை எடுத்துட்டு வரலையா? இல்லப்பா, அது எங்க இருக்குன்னு தெரியல. டேய், இந்த ஆல்பம் பக்கத்துல தான் இருந்தது. இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிப்பா. இல்ல அப்பா. என்னடா? எடுத்துட்டு வராதீங்க. டேய், உனக்கு 1 வயசு பிறந்த நாள்ல இருந்து எவ்வளவு போட்டோ எடுத்திருப்போம், எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன், பாக்கட்டும்டா. ஐயோ அப்பா, சொன்னா புரிஞ்சுக்கோ. அப்பா, அவன் சொல்றத கேட்காதீங்க, நீங்க எடுத்துட்டு வாங்க. ஏய் சிவானி, வேண்டாம், நான் சொல்றத கேளு. ஏன் ராம்?
வேண்டானா வேண்டாம் போ, புரிஞ்சுக்கோ. ஏண்டா வேண்டாங்கிற? டேய் ராம், எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த ஆல்பத்துல ஒரு போட்டோல நீ ட்ரெஸ்ஸே போடாம இருப்ப. அதுக்காக தான் அந்த ஆல்பத்தை எடுத்துட்டு வர வேண்டாங்கிறியா? அப்பா போதும்பா, ரொம்ப சிறப்பா முடிச்சிட்ட. கேட்டுச்சா? சரி ஓகே, இத நமக்குள்ள இருக்கட்டும், வெளியே யார்கிட்டயும் போக கூடாது. ஓகே 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 டீல். டேய் மவனே, அதான் தெரிஞ்சு போச்சுல. இரு, அந்த ஆல்பத்தை எடுத்துட்டு வரேன். அப்பா சரி சரி சரிடா, எடுத்துட்டு வரல. அம்மா சிவானி, அப்பா சோறு வடிச்சிட்டேன், குழம்பு கொதிக்குது. எழுந்து கையெல்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு வைக்கிறேன், கரெக்டா இருக்கும். சரிங்கப்பா. பா நல்லா செஞ்சிருக்கேல? ஓகே ஓகே சூப்பர்ப்பா. சரி வாடா. நாம ஒண்ணு நினைச்சோம், ஆனா இங்க என்னென்னமோ நடக்குது. என்ன பண்றதுனே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. லெட்டர் எழுதுற பொண்ணு நம்மள மனசுல வச்சுக்கிட்டு தான் எழுதுறாளா? நம்மள மனசுல வச்சுக்கிட்டு இருக்கானா? நாம இங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா சரி வருமா? அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணவோ இல்ல நாமளும் இந்த மாதிரி லெட்டர் எழுதவோ ஏதாவது அட்ரஸ் இருந்தா அந்த பொண்ணு மனசுல என்ன நினைக்கிறா, யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே தெரியாம ஐயோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இப்போ அப்பா வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. பொண்ணு ஓகேனா அடுத்த பொண்ணு பார்க்க தான் போகணும். என்ன பண்ண? திரு, அத்தை. என்னையா ரெஸ்ட் எடுக்கறியா? இல்ல வாங்க அத்தை, உட்காருங்க. திரு, உங்க அப்பா உன்கிட்ட பேசுனானா? என்னத்த, கல்யாணத்தை பத்தியா? ஆமாடா, பேசுனானா? இல்லையே அத்தை. திரு, நீ ஏன் என்னன்னு கேளு. உனக்கு தான் சுபாவுக்கு தான் நீ என்ன நினைச்சு வச்சிட்டு இருக்க. இப்ப என்னன்னா உங்க அப்பங்காரன் எங்கேயோ பொண்ணு பார்த்துட்டு 3 மாசத்துல கல்யாணம் அப்படி இப்படிங்கிறான். என்னடா இதெல்லாம்? ஐயோ அத்தை, எனக்கு இது பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருக்கேன். பாத்தியா, இதத்தான் உங்க அப்பங்காரன்ட்ட சொன்னேன். திரு கிட்டயும் கேட்டு பாரு, அவனும் சரின்னு சொல்லுவானு. கொஞ்சம் கூட கூரே இல்லடா. அவன் நாட்டுக்கு முடிவு எடுத்துறான். சரிடா, வா நாம போய் பேசலாம். என்னத்த? அதான்டா, நீ சுபாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி. நான் சுபாவை கல்யாணம் பண்ணிக்க போறேனா? ஆமாண்டா. ஐயோ அத்தை, நானே ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கேன். இப்ப நீங்க புதுசா வேறையா? சும்மா போங்க அத்தை, விளையாடாம. என்ன? நான் விளையாடுறேனா? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு நம்ம விளையாட ஆடலாம உன் கூட வந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? சொல்லுடா திரு, சொல்லு. அத்தை, நானே அவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். முடியெல்லாம் பிச்சுக்கலாம் போல தோணுது. அதுக்கு மேல சுபா வேற. ஐயோ, அவளை பார்க்க முடியலடா. உன்கிட்ட கேட்டா என்கிட்ட விளையாடுறியான்னு கேக்குற. ஏண்டா, எனக்கு விளையாட ஆடலன்னு நினைச்சியாடா? சொல்லுடா. சாரி அத்தை, விளையாட ஆன்லைன்லாம் நினைக்கல. உங்களுக்கு என்ன, நிறைய பேர் இருப்பாங்க. போங்க அத்தை, போங்க, அவங்க கூட போய் விளையாடுங்க. ஐயோ, என் அண்ணன் தான் கூமுட்டேன்னு பார்த்தா இருக்கிற எல்லாம் கூமுட்டையா தான் இருக்குதுங்க. இதுக்கு கிட்ட நான் எப்படி சம்பந்தம் பண்ணி? அத்தை, என்ன வாய்க்குள்ளே புலம்புறீங்க? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளுங்க. உனக்கு சுபாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா, ஓகே இல்லையா? ஓகே இல்ல அத்தை. டேய் டேய் டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? அத்தை ஓகே இல்ல. சுபாவா போய் போங்க அத்தை. சும்மா காமெடி பண்ணிட்டு ஏதாவது விளையாண்டுக்கிட்டு தலை வலிக்கத்த. கொஞ்ச நேரம் தூங்க போறேன், கிளம்புங்க. என் அண்ணன் கரெக்ட கேட்டா விதவிதமா பதில் சொல்றான். சாரி, நான் அவனோட மகன் கரெக்ட கேட்டா லாரியா பேசாம காமெடி பண்ணாம போங்கறான். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஆளுக்கு? ஐயே, நம்ம பொண்ணு தானே. இவங்க என்னமோ லூஸ் மாதிரி சுபாவான்னு கேக்குறாங்க. இல்ல இவங்க கிட்ட பேசி சமாதானமா போலான்னு நினைச்சேன். இனி இதுக்கு வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. வெட்டு 1 துண்டு 2. நாளைக்கு பெரிய சம்பவம் நடக்க போகுது. எல்லாரும் வந்துருங்க. வந்துருவீங்கல்ல? அத்தை, என்ன புலம்புற? புலம்புறேனா? நாளைக்கு வாங்க, உங்களுக்கு தெரியும் இந்த மரகதம் யாருன்னு. அத்தை, ஒண்ணு இல்லடா, போறேன். கதவை அப்படியே இழுத்து பூட்டிட்டு போங்க. போட்றேன், இழுத்து போட்றேன். நாளைக்கு உனக்கு கடிவாளம் எப்படி போறேன்னு பாரு. அத்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நானே 2 கட்டணம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு முடிவு எடுக்க முடியாம. இதெல்லாம் 3வது முடிவுக்கு இவங்க வேற வராங்க. ஐயோ கடவுளே, என்னதான் நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. சாப்பிடுமா? சரிங்கப்பா. குழம்பு பார்க்கவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு சமைப்பீங்களா?
என்னம்மா இப்படி கேட்டுட்ட? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன். இது கூட சமைக்கலாட்டி எப்படி? சூப்பர்ப்பா, ரொம்ப பொறாமையா இருக்குப்பா. ஏமா? என்னன்னு தெரியல, உங்களையும் ராமையும் பார்த்தா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. அது அப்படிதான் சிவானி. வீட்டுக்குள்ள நாங்க 2 பேர் மட்டும் தானே. எப்ப பாரு மல்லு கட்டுவோம், சண்டை போடுவோம். அந்த சண்டைய ஜாலியா ஆக்கிடுவோம். இப்படியே எங்க பொழப்பு போகுது. ஆனா ரொம்ப அழகா இருக்கு ராம். நானா? ம்? ஓகே ஓகே, நம்ம குடும்பத்தை சொல்ற. ஆ, ஹேய், நம்ம குடும்பத்துல நீயும் ஒருத்தின்னு சொன்னேல. சொன்னேன். போதும் போதும், இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேணாம். போதும் போதும். கையில சாப்பாடு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? சாப்பிடுங்க, சாப்பிட்டு பேசலாம். அப்பா, சொல்லுமா. இன்னைக்கு ஃபுல்லா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன்ப்பா. இந்த மாதிரி இருந்து 2 வருஷம் ஆச்சு. திரும்பவும் இந்த சந்தோஷத்தை கொடுத்தது நீங்க தான்ப்பா. அப்பா, நான் உன்னை கேட்கவா? கேளுமா. இனி இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரவா? நம்ம வீடுன்னு சொல்லிட்ட, வராம எப்படி? வா. இதத்தான் நானும் சொன்னேன். நான் உன்கிட்ட சொல்லல. ரொம்பயும் தான். பேசாத, நான் சாப்பிட போறேன். சாப்பிடு. அப்பா, நீ எனக்கு கொடுப்பா. டேய் மவனே, இந்த சாப்பாடு எனக்கும் சிவானிக்கு மட்டும்தான். அப்புறம் எனக்கு கஞ்சி. பா. காய்ச்சல்காரன் கஞ்சி தாண்டா சாப்பிடணும். பாப்பா, இன்னும் எனக்கு காய்ச்சல் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் அப்பவே ஓடிடுச்சுப்பா. இருந்தாலும் பா, பாவம், கொஞ்சோண்டு கொடுத்துருங்க. ஓ அப்படியா? சாரிமா, நீ சொல்றதுக்காக குடுக்கறேன். இல்லைன்னா இந்த கழுத புளிக்குழம்பு வச்சாலே எனக்கு கண்ட மணிக்கு திட்டுவான். அதுக்காகவே குடுக்க கூடாது. சரி சரி, சிவானி சொன்னதுக்காக குடுக்கறேன். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயாச்சா? ஆமாண்டா. சரி இந்தா. இந்தாடா. ஏய், நல்லா மென்னு சாப்பிடு. நல்லா மென்னியா? மென்னுதான்ப்பா சாப்பிடுறேன். இந்தா, அடுத்து வாங்கிக்கோ. சிவானி, அப்பா, நீ கொஞ்சம் பா. இந்தாமா.